ரிமாட்டில் வைக்க முடியாதுல்ல, இதை நம்ம கையை தான் சொருகிக்கலாம். நான் உங்ககிட்ட வரேன்னு இருக்கேன். கூலிச்சி வணக்கமாஸ். இன்றைக்கி எதுக்கு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன் சாண்டா கிளாஸ் மாதிரி, அதையெல்லாம் பெயிண்ட் ப்ரஷ் வச்சு மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? இதெல்லாம் ஒரு விஷயம்க்காக. கொஞ்ச நாள் முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு ஆர்ட் சீரீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யாருமே பார்க்கல, நீங்கள் யாருமே வீடியோ கால். அதனால் நான் உங்ககிட்ட வரேன்னு இருக்கேன். அதுக்காக ஆஃப்லைனில் வர மாட்டேன், ஆன்லைன்லேயும் வர மாட்டேன், இந்த வீடியோவில் வருவேன். நான் வரைஞ்சதெல்லாம் காமிச்சு நான் எப்படி என்னோடய குட்டி ஜேர்னியில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸெலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிகினராக இருக்கிறது, பிகினராக என்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் சொல்லித்தர போகிறேன். என்னோடய ஆர்ட் ஜேர்னிக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு மேலே என்னால் ஒரு ஃபோன் தான் இருக்குது. 50 சப்ஸ்கிரைபரோடு என்னால் 2-3 ஃபோன் வச்சு எடுக்க முடியாது. ஒரு ஃபோன் தான் இருக்குது. அதனால் நான் ஃபோட்டோ இங்கே போடுவேன். நான் இங்கே ஃபோட்டோவை பார்த்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தருண் கேன்னு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு சைன் இருக்கா, அந்த சைனே நான் அந்த ஆர்ட் வரையும் போது தான் பண்ணேன். இப்போ அது என் சைனாகவே மாறிடுச்சு. அந்த சைனில் குட்டியாக ஒரு TKன்னு விட்டு எழுதிப்பேன். ஃபஸ்ட்டு இது நான் தான். உங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரில, எனக்கு பெண்ணில் வரையாது நல்லா வரும். அதனால் இது நான் வரைஞ்சேன். வரையும் போது ரொம்ப நல்லா இருக்குது. இது நான் தான். என் அம்மா கிட்ட கேட்கும்போது யார்டா நீன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. உடனே அமிச்சோடனே போர்ட்ரேட்ஸ்லாம் வராது, ரியலிஸ்டிக் போவோன்னு அடுத்தது இதுக்கு போனேன். அப்போ தான் நான் சும்மா உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் இருந்த 2 ரூபிக்ஸ் கியூபு, சட்டி, என்னது இது சோப்பா என்னன்னு தெரில எனக்கு, சோப்பு அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் இங்கே வச்சு பண்ணியிருக்கேன். இதுவும் எனக்கு அனிமே நல்லா வரனால அனிமே மாதிரியே வந்துடுச்சு. அந்த கிராஸ் ஹேச்சிங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே வந்தால் இது என் வீட்டில் இருக்க இந்த ஸ்டாண்டு. என்ன ஸ்டாண்டு? ரிமாட் ஸ்டாண்டு. ரிமாட் வைக்கவே முடியாதுல்ல, நான் வரைஞ்சதை பார்த்தா ரிமாட்டில் வைக்க முடியாதுல்ல, இதை நம்ம கையை தான் சொருகிக்கலாம். குழந்தைகளே, சாண்டா கிளாஸ் வெறும் கிளாஸாக மாறிட்டார். அந்த மைன்யூட் அந்த பெரிய பந்து மாதிரி இருக்கா, அது மட்டும் எனக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் எனக்கு நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டீல், அதை ஒரு ஸ்டீல் மாதிரி தான். இந்த இது நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சார் விட்டுப்பா நான். நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்ப பாரு. கிரிக்கெட் பேட் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வரைஞ்சி அதுவும் அனிமே மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் ரொம்ப அன்னீவனாக என்னோடய லைன்ஸே கொஞ்சம் அன்னீவனாக இருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இந்த ஆர்ட்டில் ஏன் நம்ம இப்படியே வரைகிறோம், நம்ம ஷேடிங் பண்ணலாமே அப்படின்னு 40 ரூபாய்க்கு ஜெப்டோவில் இன்னும் கொஞ்சம் பேப்பர் பிளெண்டர்ஸ்லாம் வாங்கினேன். பேப்பர் பிளெண்டர்ஸ் உண்மையிலே யூஸ் ஆகும். கம்மி, ரொம்ப விலை கம்மி தான், ஆனால் உண்மையிலே நல்லா யூஸ் ஆகும். எனக்கு இதை வரைஞ்சோடனே கொஞ்சோண்டு என்னோடய இதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன மாதிரி அப்படின்னு தோணுது. ஏன்னா ஷேடிங்லாம் பண்ணிட்டே இல்லை, அங்கங்கே ஷேடிங் இருக்குது. அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஷேடிங் அங்கங்கே இருக்குது. அதனால் இம்ப்ரூவ் ஆகிட்டேன் நான். இதை ஸ்ட்ரைட்டாக வேறு வரைஞ்சிருக்கேன்னா, இது பக்கத்தில் இருக்கிறது ட்ராகன் லிக்விட் பாம் வச்சிருக்கிறது தான் உண்மையிலே எனக்கு ஸ்டில் லைஃப் தான் வரைஞ்சிட்ருக்கேன் நான். ஸ்டில் லைஃப்பில் கொஞ்சம் கர்வ்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சது. உண்மையிலே எனக்கு இதான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் வரைஞ்சிருக்கிறது கிரானைட் தான், உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. வரைஞ்சிருக்கிறது கிரானைட் மேலே ஒரு ஆரஞ்சோ கோவாவது என்னன்னு தெரில ஆப்பிள் இருக்குது. ஆப்பிள் நல்லா வந்திருக்கு. ஆர்ட்டில் நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களால் ஒரு ஆப்பிளை கரெக்டாக வரைய முடிஞ்சுன்னா உங்களால் எதை வேணாலும் வரைஞ்சிடலாம் நீங்கள் அந்த மாதிரி. ஏன்னா ஆப்பிளில் எல்லா கர்வ்ஸு, எல்லா பென்ஸு, எல்லாம் அந்த குழி எல்லாமே ஆப்பிளில் இருக்கும். அதனால் அது பெஸ்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சு வரைஞ்சிருங்க. இதுக்கு வந்தேன். இதுதான் கொஞ்சம் நல்லா வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த கண்ணாடி ஷேடிங் ஸ்மூத்தாகவும், அந்த பாட்டிலுக்கு கீழே பாருங்களேன், அந்த 3 ஸ்ப்ரைட் பாட்டில் கீழே அதுவும் நல்லா வந்திருக்கு. அது அலெக்ஸாலாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, ஆனால் அலெக்ஸா மாதிரியாக வந்திருக்குல்ல, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வந்திருக்குல்ல, அது போதும். நெக்ஸ்ட் ஒன் பேஜுக்கு ஏற்ற சைஸில் ஷூ இல்லை. ஷூ ரொம்ப குட்டியாக இருக்குது. நான் இதில் லைன்ஸ் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சேன். ஏன்னா ஷூ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அதை யூஸ் பண்ணி வரையலாம்னு நினைக்கும் போது இதுவும் கொஞ்சம் அனிமே மாதிரி இருக்குது. அனிமேல ஷேடிங் இருக்கிற மாதிரி தான் தோணும். இதோட இந்த பொமோகிரானேட் ரூபிக்ஸ்க்கு ஒரு ஜெப்டோ டிராமிசு பாட்டில், எல்லாமே ஜெப்டோ தான். டிராமிசு பாட்டில் வரைஞ்சேன். அப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதம் அதை வரையவே முடியல. அதுக்கப்புறம் வரையும் போது என்னால் அதுக்குள்ளே இருக்க கர்வ்ஸு ஷேப்பெல்லாம் ஒழுங்காக கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் அவுட்டரை ஒழுங்காகவே கொண்டு வர முடியல. என்னால் முடியல. இப்போ தான் 2 நாளுக்கு முன்னாடி வரைஞ்சேன்.
நான் வந்து சந்தோஷமாக பீன் பேக்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்னோடய ஃபோனில் 50 மெகா பிக்சல் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். அதை வந்து வரையலாம்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் பார்க்க என்னைய மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்க்க என்னைய மாதிரி இல்லை. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணேன். நார்மலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்னா சும்மா அந்த அவுட்லைனை பேசிக் ஷேப்ஸ் வச்சு பண்ணிடுவேன். இப்போ எனக்கு வந்து இந்த சிங்கிள் ஷீட்டில் வரையும் போது கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும்னு தோணுச்சு. அதனால் 9:7 பாக்ஸ் போட்டு அது கிரிட்லாம் போட்டு வரைஞ்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் கிருஷ்ணர் ஓகே கரெக்டாக தான் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்து அது நல்ல ரீல்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் ரீல்ஸாக வரும் எனக்கு. சரி கிருஷ்ணர் வரையும் அப்படின்னு கிருஷ்ணன் அவுட்லைனாக பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆச்சு நான் கிருஷ்ணரை முடிக்கவே இல்லை. எனக்கு நான் வந்து கொஞ்சம் முடிச்சிருக்கேன். அவரோட மேலே இருக்க ஹெட்டில் இருக்க அந்த பீட்ஸு பீகாக் ஃபெதர் எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். ஆனால் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். என் ஆர்ட் ஜேர்னல் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப லோ காஸ்ட்டில் என்னென்ன வாங்க முடியும் ப்ராடக்ட்ஸு, என்ன 10 ரூபா 50 ரூபாக்குள்ளே இல்லை 100 ரூபாக்குள்ளே எல்லாம் நீங்கள் வாங்கிடலாம். நான் சொல்கிற ஆர்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட அந்த அனிமே மாதிரி இருக்கிறதெல்லாம், அதெல்லாம் நான் இதை வச்சு தான் வரைஞ்சேன். உண்மையிலே வேறு இது வந்து கேம்லின்னு நினைக்கிறேன். கேம்லினோட 2.0 பென்சிலு. அவங்களோட பென்சிலை இப்படி சீவிப்பாங்க பென்சிலை. அது ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா லைனிங் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷேடிங் பண்ணிட்டு அது நீங்கள் பிளெண்ட் பண்ணும் போது ஈஸியாக பிளெண்ட் ஆகும், ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகும். நீங்கள் வந்து ரஃப் ஸ்கெட்ச் பண்ணி அது ரஃபாக பண்ணிட்டு ஷேட் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் தெரியும், கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், ஒழுங்காக வராது. ஆனால் இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் ஷேட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடை வச்சு ஷேட் பண்ணுவாங்க, அந்த சைடை வச்சு ஷேட் பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லா வரும். இது பென்சில்ஸ் என்னென்னா என்னது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற பென்சில்ஸ்னால் ஃபேபர் கேஸ்லோட் நல்லாயிருக்கும். ஆர்ட்லைனு அது வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வரைஞ்சிருக்கதை வச்சு 70 50 தான், அது 100 ரூபாக்குள்ளே தான் நான் சொன்ன மாதிரி. அதனால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிகினர்னால் ரொம்ப ஃபேபர் கேஸ்டில் பிகினர்னே ஒன்று இருக்கும். பிகினர்னு இல்லாமல் கம்மியான விலைக்கே ஒன்று இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. இல்லை ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கு போயிருக்காங்க பிகினருக்கு, உங்களுக்கு சம்டைம்ஸ் வரைவீங்க ரொம்ப எஃபர்ட் போடுற மாதிரி இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து பிகினராக லோ காஸ்ட்டில் அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும் ஆர்ட்லைன் நோட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டர்ஸ் வந்து நீங்கள் 40 ரூபாய்க்கு லோக்கல் பிளெண்டர்ஸ் கூட வாங்கிக்கலாம். பிளெண்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்று தான். ஃபேபர் கேஸ்ட்லேயும் விற்பாங்க, லோக்கல்லேயும் விற்பாங்க, எல்லாம் ஒன்று தான். 20 ரூபாய்க்கு இயர்பட்ஸ் எதுக்குலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளெண்டர் வச்சுருக்கீங்க, ஒரு இது வச்சு இயர்பட்ஸும் பிளெண்டர் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பிளெண்டரை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கண்ணெல்லாம் என் கண்ணில் எவ்வளோ குட்டியாக இருக்கீங்க, அதை வந்து உங்களால் பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோவா இருந்தாலும் இந்த மாதிரி 2 தருவாங்க, ரொம்ப குட்டியான பிளெண்டர்ஸ் தருவாங்க. ஆனால் இதை வச்சு யூஸ் பண்ணும்போது அது காட்டன் வச்சு யூஸ் பண்ணும்போது உண்மையாக உங்களுக்கு அந்த ஃபீலும் நல்லாயிருக்கும், டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேக்கப்புக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அது வந்து தொட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது நீங்கள் உங்கள் கைக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா ஆர்ட்டுக்கு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. காட்டனே நான் சாஃப்ட்டுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் எவ்வளோ சாஃப்ட்னு பார்த்துக்கோங்க. அமேசானோட நீரேசர் அதுவும் இது வந்து இப்போ 80 நினைக்கிறேன். நான் வாங்கும் போது அப்போ தான், இல்லை இது 55, அப்போ தான் புதுசாக வந்துச்சு. இப்போ 80 ஆக்கிட்டாங்க, அப்போ தான் புதுசாக வந்ததுனால அது 55. நீங்கள் வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு A4 இல்லை A3 வாங்கிக்கோங்க நீங்கள் ரியலிஸ்டிக் பண்ணுறீங்கன்னா. ஏன்னா A5 பண்ணும்போது உங்களுக்கு கைக்கு வரைய ஸ்பேஸ் இருக்காது. A3 இருக்கும்போது ஸ்பேஸ் சும்மா அப்படியே விட்டுக்கிட்டே போகலாம் கையை, அந்த மாதிரி ஸ்பேஸ் நிறையா இருக்கும். அதனால் நான் A5 வச்சுருந்தாலும் அதை அனிமேக்கு யூஸ் பண்ணிட்டு A4 தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மோஸ்ட்டாக அவங்களுக்கு ஸ்கெட்ச் புக்குன்னு வாங்கினாங்களே 100க்கு மேலே GSM இருக்கும். நீங்கள் பார்த்து 140 to 130 to 150 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பண்ணுற பேப்பர்ஸ்லாம் ஜெப்டோவில் பாருங்கள். உங்கள் ஏரியாவில் ஜெப்டோ அவைலபிளாக இருந்தால் ஜெப்டோவில் பாருங்கள். இந்த வீடியோவில் எத்தனை தடவை ஜெப்டோ சொன்னேனே தெரில. அன்டில் நெக்ஸ்ட் டைம், sayonara.